இப்போ மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிப்போம். மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார். யார் சொன்னது? சொல்லுங்க, யார் சொன்னது? ஏசப்பாவே சொன்ன வார்த்தை. இது இயேசுவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. இதை பேசுனது மனுஷன் கிடையாது, தூதர்கள் கிடையாது, கர்த்தருடைய ஊழியர்களும் கிடையாது. இது யார் வாயிலிருந்து வந்த வார்த்தை? சொல்லுங்க, ஏசப்பா வாயிலிருந்து வந்த வார்த்தை. ஏசப்பா என்ன சொல்றாங்க பாருங்க. மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் ஒரு வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவார், அல்லது ஒரு வார்த்தைகளினாலே நம்ம நீதிமானா தீர்க்கப்படுவதும் நம்ம குற்றவாளியா தீர்க்கப்படுவது யார் கையில்? சொல்ல மாட்டீங்க. நம்ம கையில் தான். தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளிலே நம்ம நீதிமான்களாய் தீர்க்கப்படுவதும் நம்ம குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவதும் யார் கையில் தான்? நம்ம கையில் தான். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆக மனுஷன் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து, வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்கணும் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த பூமியில இல்ல நியாய தீர்ப்பு நாள் ஒன்று இருக்கு. நியாய தீர்ப்பு, கர்த்தர் நியாயம் தீர்க்கிற ஒரு நாள் என்று ஒன்று இருக்கிறது. அந்த கர்த்தருடைய நியாய தீர்ப்புல இந்த பூமியில நம்ம பேசுற எல்லா பேச்சுக்கும் என்ன கொடுக்கணும்? சொல்லுங்க, என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்? கணக்கு கொடுக்க வேண்டியது. நம்ம பேசுற எல்லா பேச்சுக்கும் ஒரு நாள் தேவன் நியாயாதிபதியாய் வருவார். நியாய தீர்ப்பு ஒன்று வெளிப்படும். சிங்காசனத்திலே அவர் வீற்றிருப்பார். அவருக்கு முன்பதாக சிறியோரும் பெரியோரும், படிச்சவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரன் எல்லாம் போய் நிக்கணும். நிக்கணுமா? நான் சொல்ல மாட்டீங்க. ஆமா, நீங்க வெளிப்படுத்துற விசேஷம் 20வது அதிகாரத்திலே வேதத்தை திருப்புங்க. 14வது வசனம் என்ன சொல்றது? வாசிங்க. வெளிப்படுத்துற விசேஷம் 20:11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதில் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகம் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். சமுத்திரம் தண்ணில் உள்ள மரித்தோரை மரணமும் பாதாளமும் யாவரும் தங்கள் தங்கள் கிரியைகளின்படியே, அப்பொழுது மரணமும் பாதாளமும், இது 2ஆம் மரணம், ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டார். அவன் அக்கினி கடலிலே தள்ளப்படுவான்.
வெள்ளை சிங்காசனம், அதுல ஒரு தேவன் வீட்டு இருக்கிறார். பெரியவங்க சின்னவங்க எல்லாம் பெரியவங்க சின்னவங்க, இங்க வெறும் வயதை மட்டும் இங்க ஆண்டவர் குறிப்பிடல. பெரியவங்க சின்னவங்கனாலே அதுல எல்லாரும் கிட்டத்தட்ட வந்துடுறாங்க. பூமியில தங்களை பெரியவங்க சொல்லி கொண்டவங்க முதல் கொண்டு பூமியில ஏழை சிறியவன் கடைசி மனிதன் வரைக்கும் ஒரு நாள் நியாயத்திற்கு தேவன் முழுதாக நிற்கணும். ஆமென், அல்லேலூயா. ஒரு நாள் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம மறக்கக்கூடாது. அருமையான பிள்ளைகளே, பரிசுத்த வேதம் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு சொல்லுது தெரியுமா? நம்ம கையில வச்சிருக்கிற இந்த வேதாகமம் பார்த்தீங்களா, இந்த கையில நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வேதாகமம் எதை பேசணும் எதை பேச கூடாதுன்னு சொல்லுது என்கிற சில விஷயங்களை நான் உங்களுக்கு வேகமாய் சுற்றி காண்பித்து நான் செவித்து நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். பரிசுத்த வேதாகமம் போதிக்கும் பேசக்கூடாத பேச்சு. முதல்ல எதை பேசக்கூடாதுன்னு சொல்றேன், பிற்பாடு எதை பேசணும்னு சொல்றேன். பரிசுத்த வேதம் என்ன சொல்லுதுன்றத நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். முதல் எதை பேசக்கூடாது. யாக்கோபு புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கிறீங்களா? வேகமா எழுதுங்க. அப்படியே நாமானதும் சிறிய அவயமாய் இருந்தோம் பெருமையானவைகளை பேசும் பாருங்கள். சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாமும் நெருப்புதான். அது அநீதி நிறைந்த உலகம். நம்முடைய அவயங்களில் நாவானது முழு சரீரத்தையும் கரைப்படுத்தி ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறதாயும் நரக அக்னியினாலே கொளுத்தப்படுகிறதாயும் இருக்கிறது. முழு சரீரத்தை நாவு என்ன செஞ்சிருக்காங்க? கரைப்படுத்தி. சொல்லுங்க, கரைப்படுத்தி. முழு சரீரம். சபை கிறிஸ்துவுக்கு சரீரம். சபை என்பது கிறிஸ்துவுக்கு சொல்லுங்க சரீரம். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு அவயவங்கள், நம்ம எல்லாரும் ஒருத்தர் கண்ணா இருக்கிறீங்க, ஒருத்தர் நாவா இருக்கிறீங்க, ஒருத்தர் காதா, அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சரீரத்துல அவயவம். இதுல இந்த நாவை பிரித்து குறிப்பா கத்தவங்க பேசுறார். நாவை என்ன செய்யலாம்? பெருமையானவைகளை பேசலாம். எதை பேசுது? என்ன பேசுது? தமிழ் பிள்ளைங்களே, பெருமையான பேச்சு நம்ம வாழ்க்கையில இருக்கு. வாழ்க்கையில பெருமையான பேச்சு எல்லாம் செய்யக்கூடாது. ஒற்றுமைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அது ரொம்ப 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 டேஞ்சர். ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது ஆண்டவருக்கு பிடிக்காத ஒன்று ஏதாவது இந்த உலகத்தில் இருக்குதுன்னா அது என்னது? பெருமை. எதிர்த்து நிற்கிறேன் என்றார் ஆண்டவர். இல்லையா? இல்லையா? ஆண்டவரே எதிர்க்கிற ஒரு காரியம், ஆண்டவருக்கு துணிவில்லாத அனுபவிக்கிற ஒரு காரியம். ஆக அருமையான தன்னுடைய பிள்ளைகளே, பெருமையான பேச்சு நம்ம வாழ்க்கையில் இருந்திருக்காரு. இடம் நினைக்கவே கூடாது. நம்ம வாழ்க்கையில பெருமையான பேச்சு இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கையில என்ன பேச்சு இருக்கக்கூடாது? பெருமையான பேச்சு இருக்கவே கூடாது. சில வாயை திறந்தாலே பெருமையாக பேசணும். அவனுடைய நடத்தையில பெருமை, அவனுடைய பேச்சிலே பெருமை, அவனுடைய பார்வையில பெருமை, இல்லையா? ஆக அருமையான தன்னுடைய பிள்ளைகள் பெருமையானதை நாம் பேசவே கூடாது. இரண்டாவது வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 15வது அதிகாரத்துக்கு திருப்புங்க. வேகமா, நேரம் ரொம்ப நேரம் எடுக்க மாட்டேன். நீங்க சீக்கிரமா முடிச்சு அனுப்பிடுறேன். 15வது அதிகாரம் முதல் வசனம் வாசிங்க. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். கவனிங்க,
திரும்ப வாசிக்கலாம். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு ஞானிகளின் நாவு அறிவை உயர்த்தப்படும், மூடரின் வாயோ புத்தியீனத்தை கக்கும். கடும் சொற்கள் கடுமையா பேசக்கூடாது. எப்படி பேசக்கூடாது? சொல்ல மாட்டீங்க. கடுமையா பேசக்கூடாது. சில நேரத்துல கடுமையான வார்த்தைகள், கடினமான வார்த்தைகள் நம்ம வாயில் நிறைந்தது. சொல்லுங்க வந்துருது. இன்னைக்கு நம்ம வாசிச்ச சங்கீதத்துல கூட ஒரு வார்த்தை அங்க எழுதப்பட்டிருந்துச்சு. நான் கவனிச்சு பார்த்தேன். அங்க நான் பாருங்க, இன்னைக்கு நம்ம வாசித்த சங்கீதம் எத்தனாவது? 94வது சங்கீதம். அங்கே பாருங்க 4வது வசனம். எதுவரைக்கும் அகிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி. எப்படி பேசி? கடினமாய் பேசி. அகிரமக்காரர் வாயாடி என்னாடி? வாயாடி கடினமாய் பேசி. கடும் சொற்கள், கடுமையான பேச்சு, கடுமையான வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து நாம் புறப்பட பண்ணவே கூடாது. அல்லேலூயா. மனுஷனுடைய வாய்க்குள்ள போகிறது மனுஷன் என்ன செய்யலாம்? இயேசு சொன்னார், மனுஷன் வாய்க்குள்ள போகிறது மனுஷன் என்ன செய்யாது? மனுஷனுடைய வாயிலிருந்து வரக்கூடியதுதான் மனுஷன் என்ன செய்யுது? தீட்டுப்படுத்துது. அருமையான தமிழ், நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் காயப்படுத்துற மாதிரி, கடுமையா பேசுற மாதிரி, கடும் சொற்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை வாயிலிருந்து வரக்கூடாது. கடும் சொற்கள் கர்த்தருடைய பிள்ளைகளை வாயிலிருந்து வரவே, கடும் சொற்கள் வரக்கூடாது. அங்க பாருங்க, உக்கிரத்தை ஆற்றுமா எது? மெதுவான பிரதியுத்தரம். மெதுவான பிரதியுத்தரம் அப்படின்னா நிதானமா பேசுறது. எப்படி பேசுறது? மெதுவா பேசுறது, பொறுமையா பேசுறது, எடுத்து சொல்றது. அல்லேலூயா. மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். உக்கிரத்தோட இருந்தது கடுமையான கோபத்தோட என்ன செஞ்சிடும்? மாற்றிடும். உங்கள்கிட்ட ஒரு கடினமா பேசுறாங்க, நீங்க அவங்கள்ட்ட சாஃப்டா டீல் பண்ணி பாருங்க. மெதுவா அவங்களுக்கு கொஞ்சம் புரியலமா எடுத்து சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? அமைதியா. ஏன் சில குடும்பத்துல கூட மனைவி கொஞ்சம் ரைஸாகி இப்படி பேசுவாங்க. அந்த நேரத்துல கணவன் என்ன செய்யணும்? கொஞ்சம் பொறுமையா இருக்குது. அவங்கள்ட்ட கொஞ்சம் புரியுற மாதிரி எடுத்து மெதுவா பேசிப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? சொல்லுங்க, அதே சுலவாயிடும், டவுன் ஆயிடும் இல்லையா? அதே மாதிரி கணவன் பேசணும். மனைவி நீங்க கொஞ்சம் அதை விட்டு கொடுத்து கொஞ்சம் பொறுமையா அதை எடுத்து அவங்களுக்கு பொறுமையா சொல்லிப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க? அப்படியே சாப்பிட்டாங்க. ஆக மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும். கடும் சொற்களோ எப்ப வந்து கடுமையான வார்த்தை. கடினமா நம்ம பேசக்கூடாது. கடினமா யாரையும் என்ன செஞ்சிடக்கூடாது. சொல்லுங்க. ஏன்னா ஒரு நாள் இருக்கு அங்க கணக்கு இந்த பூமியில பேசிடலாம், இந்த பூமியில நினைச்சிடலாம், பேசிடலாம். என்னைய கேட்ட யாரும் இல்லைன்னு பேசிடலாம். ஆனால் ஒரு நாள் ஒன்று வருகிறது சகோதரா, ஒரு நாள் வருகிறது சகோதரி, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு என்று ஒன்று வெளிப்படும். அப்பொழுது நீங்கள் நான் கணக்கு கொடுத்துதான். அல்லேலூயா. நோ ஒன் நோ கேன் எஸ். யாரும் தப்பு இல்லை. அல்லேலூயா. யாரும் தப்பு இல்லை. அந்த நேரத்தில் மாட்டிக்கிடுவோம். அப்போ நம்ம சிக்கிக்கிடுவோம். ஆனால் ஞானமா பேசணும். பேசும்போது எப்படி பேசணும்? ஆனால் சொல்ல மாட்டீங்க. அக்பர் பீர்பல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. படித்த பிள்ளைங்க நீங்க சொல்லுங்க. ஸ்கூல்ல கேள்விப்பட்டேன் சொல்லுங்க.
நான் சொல்ல அக்பர் பீர்பால் திரும்ப கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு நாள் மன்னன் அக்பருக்கு ஒரு கனவு வந்துச்சான். கவனமா கேளுங்க, கதை சொல்றேன். அவ்வளோமா கதைலாம் ஒன்று நான் கேளுங்க, கவனமா கேளுங்க. வயசானவங்க நான் உங்களை சொல்றேன், கவனமா கேட்குறீங்க. அக்பர் மன்னனுக்கு என்ன செய்து ஒரு நாள் ஒரு கனவு வந்துச்சான். அந்த கனவுல அவருக்கு இருக்கிற பண்பு எல்லாமே ஒன்னொன்னா செஞ்சுச்சு. ஒன்று மட்டும் கடைசியா இருந்துச்சு. அவ்வளவுதான், கனவே அவ்வளவுதான். ஒண்ணுமே புரியல, ரொம்ப கவலை கடமை உட்கார்ந்து இருக்கார். அப்போ ராஜாவுக்கு சாப்பாடு கொண்டு வந்த நபர் ராஜாவை பார்க்கையில, மன்னனை பார்க்கையில, மன்னன் என்ன செய்யறாரு, கவலையோடு உட்கார்ந்துட்டார். மன்னனை பார்த்து, அரசே உங்க கவலைக்கு என்ன காரணம் அப்படின்னு. இல்லப்பா, கனவு ஒண்ணு வந்துச்சு, அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல, அது எதனால வந்துச்சுன்னு தெரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ தேசத்துல உள்ள பெரிய ஞானிகளை கூப்பிட்டு நீங்க கேட்கலாம்ல அப்படின்னு அவர் சொன்ன உடனே, அப்ப மன்னன் என்ன செய்யறாரா, அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஜோதிடரை அழைத்து அனுப்பி அந்த ஆள்கிட்ட, அந்த ஞானிகிட்ட அதை அந்த கனவை சொல்றார். அப்போ அந்த ஜோதிடர் வந்து, ராஜா ரொம்ப இல்லை, கனவுக்கு என்ன அர்த்தம், உங்க வீட்டுல மொத்தமொத்தா செத்து போயிடுவாங்க, கடைசியா நீங்க மட்டும் தான் உயிரோடு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி. அதான் அந்த கனவு. ஒவ்வொரு பல்லா என்ன செஞ்சுட்டே இருந்துச்சான், விழுந்துட்டே இருந்து கடைசியா ஒரு பண்ணு மட்டும் இருந்துச்சு பார்த்தா கிடையாது கனவு. அப்போ அந்த வந்த ஜோதிடர் சொன்னாரா, ராஜா உங்க வீட்டுல எல்லாரும் ஒருத்தரத்துல அடைஞ்சிடுவாங்க, சொல்லுங்க இறந்து போயிடுவாங்க, கடைசியா நீங்க மட்டும் இருப்பீங்க, அதுதான் அந்த கனவு அர்த்தம் அப்படின்னு. அதை கேட்ட ராஜா பயங்கர கவலை, கூட கொஞ்சம் கவலை, ஐயோ என் வீட்டுல எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அங்க வந்த மந்திரி பீர்பால் ராஜாவை பார்க்கையில, ராஜா ரொம்ப மன்னன் ரொம்ப சுகமா இருக்கிறார். மன்னனை பார்த்து, என்ன ஆச்சு அரசியல், இந்த மாதிரி விஷயம்பா வந்த ஜோதிடர் சொன்னான், எனக்கு ஒரே கவலையா இருக்கு. அப்போ அந்த கனவுக்கு நான் அர்த்தம் சொல்லட்டா அப்படின்னு பீர்பால், சொல்லு ராஜா, உங்க சொந்தக்காரங்க எல்லாரையும் பார்க்கிறோம், நீங்க தீர்காயுசோடு இருப்பீங்க, அதுதான் அந்த கனவுக்கு அர்த்தம். ஆக்சுவலா ரெண்டு பேர் சொன்னதும் சொல்ல மாட்டீங்க, ரெண்டு பேர் சொன்னதும் ஒரே ஆன்சர் தான். ஆனா சொன்ன விதம் இருக்கு இல்லையா, எத்தனை பேர் நான் சொல்ல முடியும். அந்த ஜோதிடர் சொன்னதும் அதுதான், பீர்பால் சொன்னதும் சேம். ஆனா ரெண்டு பேரும் சொன்ன விதத்துல வித்தியாசம். பீர்பால் என்ன சொன்னாரு, உங்க குடும்பத்தார் எல்லாரும் காட்டிலும் நீங்க தீர்க்காய்ச்சி கொண்டு வாழ்வீங்க, அதுதான் அந்த கனவுடைய அர்த்தம். ஆனா முதல் பக்கம் சொன்னாரு, அவன் என்ன சொன்னான், உங்க வீட்டுல ஒவ்வொன்றா செத்து போயிடுவாங்க, நீங்க ஒரு ஆளாக இருப்பீங்க. கனவுக்கான அர்த்தம் ரெண்டு பேரும் சொன்னது ஒண்ணுதான், ஆனா சொன்ன விதம் வித்தியாசமா இருந்துச்சு. ராஜா பீர்பால் சொன்ன செய்தியை கேட்டவன சந்தோஷம். அப்ப நம்ம பேசுற பேச்சு எப்படி இருக்கு, நம்ம வாய்க்கு கிட்ட நம்ம சொல்ற வார்த்தைகள் இருக்கு இல்லையா, அது நம்ம கொண்டு போகிற விதம், நம்ம பேசுற அந்த வார்த்தை, அதுதான் ஒருத்தருடைய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதும் ஒருத்தரை டவுன் பண்ணதும் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளை வச்சுதான். அதனால கடுமையா பேசி வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கிறார். கடும் சொற்கள் அருமையான தமிழ் கோபத்தை இழப்பிக்கும், கோபத்தை எழுப்பும் கடுமையான சொல். அப்படி உடைய காரணம் அவங்க சொல்றேன், கடுமையா ஒன்றா நினைஞ்சிடாதீங்க, பேசுறாங்க. மூணாவது நீதிமொழி 27:2 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 27:2. உன் வாய் அல்ல, உன் வாய் அல்ல, புறத்தியானே உன்னை புகழட்டும். கவனிங்க, உன் வாய் அல்ல, உன் உதடு அல்ல, அந்நியனே உன்னை புகழட்டும். நம்மை நாமே புகழ்ந்து என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. நம்மை நாமே புகழ்ந்து, உன் வாய் அல்ல, புறத்தியானே உன்னை புகழட்டும். உன் உதடு அல்ல, அந்நியனே உன்னை புகழட்டும்.
நம்மளை குறிச்சு நம்மளே நினைச்சிடக்கூடாது. நான் யார் தெரியுமா, நான் எப்படி தெரியுமா, நான் எப்படி ஜபவீரன் தெரியுமா. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருக்கு, நீ எவ்வளவு பெரிய பரிசுத்தமானா இருக்கு, நீங்க எவ்வளவு பெரிய நீதிமானா இருக்கு, நீங்க எவ்வளவு பெரிய உத்தமனா இருக்கு, அதென்ன விஷயம், அதை பிறர் சொல்லணும் அப்படின்னு சொல்லுங்க. அத சொல்லுங்க. நாம அல்ல, நம்மை குறித்து பிறர் சொல்லணும். நமக்கு எதிரே இருக்கிறவங்க நம்மளை குறிச்சு சாட்சி கொடுக்கணும். இந்த பிரதரா, இந்த சிஸ்டரா, எங்க சபையில இன்னாரா, ரொம்ப சகிப்பு தக்க உள்ளவங்க அப்படின்னு மற்றவங்க நம்மளை குறிச்சு என்ன செய்யணும், புகழ்ந்து பேசணும். நம்மள நாமளே புகழ்ந்து பேசிக்கலாம். அந்த பேச்சு முன்னால் இருக்கக்கூடாது, பெருமையான பேச்சு இருக்கக்கூடாதுன்னு சொன்ன ஒண்ணு. ரெண்டாவது, கடும் சொற்கள் பேசக்கூடாது, கடுமையான செய்யக்கூடாது. மூணாவது, நம்மை நாமே புகழ்ந்து பேசக்கூடாது. நம்மளை குறிச்சு நாமளே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது, நம்மளை குறிச்சு மற்றவங்க பேசணும். அதே நம்மளை குறிச்சு நாமளே பேசிக்கணும். நான் அப்படின்னா இப்படி, என் குடும்பம் அப்படி, என் கோத்திரம் அப்படி, என் குலம் அப்படி என்ன செய்யக்கூடாது. ஒரு நாள் உங்களுக்கு நீங்களே சான்று கொடுத்துட்டாரு, அது டேஞ்சர். என்னைக்கும் அது காலம் வாங்கிக்கணும். ஆக பிரியமான தகவல்களே, நம்மை மற்றவங்க மதிக்கணும், நம்மளை சார்ந்து இருக்கிறவங்க நம்மளை மதிக்கணும், அவங்க நம்மளை புகழ்ந்து பேசணும், அவங்க நம்மளுக்கு சாட்சி கொடுக்கணும். நம்முடைய சபை மக்கள் நமக்கு என்ன செய்யணும், சாட்சி கொடுக்கணும். நம்முடைய குடும்பம் நமக்கு சாட்சி கொடுக்கணும். அதே சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க யாருங்கிறத உங்க சபை உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும். இவங்களா, இந்த சிஸ்டரா, இந்த பிரதரா அப்படி சொல்லி பிறர் நம்மளை குறிச்சு சாட்சி கொடுக்கணும். ஆக பிரியமான தகவல்களே, நம்மை நாமே புகழ்ந்து செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சரி, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4ஆவது வசனம் வாசிங்க. எபேசியருக்கு பரிசுத்த பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு பாருங்க. அப்படியே வம்பு, புத்தீனமான பேச்சும், பரியாசம், தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்தலே தகும். வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம். எத்தனை காரியம் சொல்றாரு? வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம். இப்படியும் பேச சில வாய் தந்தாலே வம்புக்கு வந்து என்ன பரியாசத்தை சிரிக்காங்க. வம்பு சந்தேகம் பண்ற மாதிரி பேசிடக்கூடாது. அல்லேலூயா. புத்தியினமான பேச்சு, என்ன பேச்சு? புத்தியில்லாத பேச்சு, பரியாசம். பரியாசம்னா கேலி கிண்டல் பண்றது. ஒருத்தரை நம்ம கேலி கிண்டல் பண்ணின செய்யறாங்க, பேசவே. ஒருவேளை நம்ம பண்ற கிண்டல் கேலி அது அவன் வாழ்க்கையை பாதிச்சு. அல்லேலூயா. ரொம்ப தயவு செய்து சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைங்க இது ரொம்ப முக்கியமா கவனமா இருக்கணும். அதுவும் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் பரியாசம் பண்ணக்கூடாது, யாரையும் கேலி கிண்டல் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அவனுடைய காரியங்களை, அவனுடைய பற்றாக்குறையா அல்லது அவங்ககிட்ட இருக்கிற குறைகளை வச்சு அவனை என்ன செஞ்சிடக்கூடாது. சொல்லுங்க, பரியாசம் அவங்க குறைகளுக்காக இருக்கிற அதை நீங்க ஒரு சாப்பா எடுத்துக்கிட்டு அதை வச்சு பேசணும். ரொம்ப கவனமான புத்தீனமான பேச்சு, புத்தியமான பேச்சு, பரியாசம், வம்பு, நம்ம தகாதவைகள். அப்ப எது தகும்? எது தகுமா? ஸ்தோத்திரம் செய்தலே தகும். போட்டு பைபிள்ல ஸ்தோத்திரம் செய்தலே தகும். எல்லாத்துக்கும் சோதனை பண்ணு.
எல்லாத்துக்காக யாராவது பேசுறாங்க சோத்திரம் பண்ணுங்க. பேசுறாங்களா சோத்திரம் பண்ணுங்க. யாரும் ஒன்றும் பண்ணாங்க. பதிலுக்கு பதில் என்ன செய்யக்கூடாது? பதிலுக்கு பதில் பேசக்கூடாது. சரி, அடுத்த ஒரு வருஷம் வாசிக்க. நீதிமொழிகள் அடுத்த பாயிண்ட் போவோம். நீதிமொழிகள் 12:18. நீதிமொழிகள் 12:18. பட்டய பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. ஞானம் உள்ளவர்களுடைய நாமோ. நான் எழுதி வச்சிருக்கிறேன். மற்றவர்கள் மனதை புண்படுத்தும் விதமா பேசக்கூடாது. மற்றவர்கள் மனதை சொல்லுங்க, புண்படுத்தும் விதமா என்ன செய்யக்கூடாது? பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள் உண்டு. சிலர் பேசினாலே கத்திய வச்சு சொல்லுங்க. அதான் வசனம். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்கள். பட்டயம்னா என்னது? கத்தி. சில பேசுற பேச்சு பாருங்க, கத்திய வச்சு குத்துற மாதிரி இருக்கும். அது ஒரு ஆராய்ச்சி பண்ணணும். ஒரு பட்டிமன்றமே நடத்துவாங்க வச்சு. பிரதர் சொல்றாங்க, கணவன் அப்படி பேசுவாரா, மனைவி அப்படி பேசுவாங்க. ஒரு பட்டிமன்றம் நடத்துவோம் நம்ம சபையில. கணவன் தான் அப்படின்ற ஒரு அணி, மனைவி தான் அப்படின்னு ஒரு அணி. சொல்லுங்க, இந்த அணியில யார் மனைவி தான் அப்படி பேசுவாங்க. மட்டும் கைது ஒரு கையும் வர மாட்டேங்கியா? இந்த கணவன் தான் பேசுவாங்க. எதுக்குமே கைது எப்படி எப்படி கட்டுவாங்க? நீ சுதாரண வரல, அதான் கை தூக்குறாங்க. நீ சுதாரண வரல எப்படி பாருங்க. தேன்மொழி எதுக்கு கை தூக்குற? மனைவிதான், அதுதான் கை தூக்குற. பேசுறாரு. ஆக மனைவிதான் சொல்லல, எங்க அம்மா எதுக்கு சொல்றான்னு தெரியல. ஆக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, மற்றவர்கள் மனதை புண்படுத்துவதை வழங்கியிருக்கிறார். பட்டய குத்துகள் போல் பேசுகிறவர்களும் உண்டு. அப்படி சொல்லிட்டு கீழே சொல்றாரு, ஞானம் உள்ளவர்களுடைய நாமோ ஔஷதமான என்ன தெரியுமா? மருந்து. ஔஷதமான என்னது சொல்லுங்க. உங்க வாய், உங்க வார்த்தைகள் பிறருக்கு எப்படி இருக்கணும்? மருந்தா இருக்கணும், விருந்தா இருக்கணும். மருந்தா இருக்கணும், விருந்தா இருக்கணும். பட்டய குத்துகள் போல் மாறி இருக்கிறார். அப்படி ஈட்டியை வச்சு குத்துற மாதிரி பேசக்கூடாது. கத்தியை வச்சு குத்துற மாதிரி பேசக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா நம்ம பேசுற பேச்சுக்கு நம்ம நியாயத்துக்குள்ள கணக்கு கொடுக்கணும். வாய் இருக்குது பேசிடக்கூடாது. கவனமா பேசணும், ஜாக்கிரதையா பேசணும். மற்றவர்கள் மனதை புண்படுத்துற விதமா பேசக்கூடாது. பிறரை காயப்படுத்துற விதமா பேசிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோபு 15:3. அடுத்த காரியத்துக்கு நேரம் போகணும். நேரம் ஆகிட்டே இருக்கு. யோபு 15:3 வாசிங்க. யோபு 15:3 என்ன சொல்லுது? பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளாலும் உபயோகம் இல்லாத வசனங்களாலும் தர்க்கிக்கலாமோ? ஏங்க யூஸ்லெஸ்ஸா பேசவே, பிரயோஜனம் இல்லாத பேச்சு. சிலர் பேசுவாங்க, 10 பைசா பிரயோஜனம் இல்லை. என்னது சொல்லுங்க? சிலர் பேசுவாங்க, சொல்லுங்க, 10 பைசா பிரயோஜனம் இல்லை. சலம்பிக்கிட்டே இருப்பாங்க, வாயை திறந்த மூட பிரயோஜனம் இல்லாத பேச்சு. என்ன பேச்சு? நோ யூஸ். அந்த டாப்ல ஏதாவது யூஸ் இருக்காங்க, நோ யூஸ். 10 பைசா பிரயோஜனம் இல்லை. ஏன் பேசணும்?
இதெல்லாம் கத்துக்கிற பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும். பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகளும் சொல்லுங்க, உபயோகம் இல்லாத வசனம் இல்ல. கற்பிக்கலாமா? கர்ப்பமானக்கூடாது. இதுதான் இப்படி, அது அப்படி, இப்படி ஒரே தர்க்கம். உபயோகம் இல்லாத, யூஸ் இல்லாத வார்த்தை தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோட பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். வாய்ப்பு பேசிட்டே பிரயோஜனம் இல்லாம பேச. நீங்க வாய்ப்பு பேசுறீங்கன்னா அதில் பிரயோஜனம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாக்கோபு 4:11. யாக்கோபு 4:11. யாக்கோபு 4வது அதிகாரம் 16. ஒருவருக்கொருவர் விரோதமாக பேசாதீர்கள். சகோதரனுக்கு விரோதமாய் பேசி சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துவாயானால் நீ நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாயிராமல் அதற்கு நியாயாதிபதியாய் இருப்பாய். ஹலோ, முக்கியமான வசனமா இருக்கு. சகோதரரே, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக செய்யாதீங்க. சகோதரனுக்கு விரோதமாக பேசி தன் சகோதரனை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாய் பேசி நியாயப்பிரமாணத்தையே குற்றப்படுத்துகிறான். நியாயப்பிரமாணத்தை தந்தது யாரு? சொல்ல மாட்டீங்க. அப்ப யாரு நம்ம சகோதரனை பேசுறா? யார் பேசுறாங்க? சொல்ல மாட்டீங்களே. நியாயப்பிரமாணத்தை தந்த அந்த நியாயப்பிரமாணத்தையே குற்றப்படுத்தி பேசுகிறேன். அதான் விஷயம். தன் சகோதரனை குற்றப்படுத்தி பேசுகிறவன் நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்தி பேசுகிறான். நியாயப்பிரமாணத்தை குற்றப்படுத்துகிறவன் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவனாய் இராமல் அதற்கு நியாயாதிபதியாய். நியாயப்பிரமாணத்துக்கு நீங்க நியாயாதிபதியா? நியாயம் இருக்கிறது கர்த்தன், நம்ம கிடையாது. ஜட்ஜ்மெண்ட் யார் கையில் இருக்கு? சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவர், அவரே ரட்சிக்கவும் அழிக்கவும் மற்றவர்களை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்? பிரியமான கருதப்படுகிறேன். நியாயப்பிரமாணத்தை கட்டளையிடுகிறவர் ஒருவரை. ஷார்ப்பா ரொம்ப இந்த வசனங்களை ரொம்ப நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் சிந்தனை பண்ணி யோசனை பண்ணி பாருங்க. நான் எப்படி பேசுறேன்? ஒருவருக்கு ஒருவர் விரோதமா பேசக்கூடாது. ஒருவருக்கு ஒருவர் விரோதமா செய்யக்கூடாது. உலகாதி மக்கள் பேசுறாங்க, உலக மக்கள் அவங்க அறியாம புரியாம தெரியாம பேசுறாங்க. அறிஞ்ச பிள்ளைங்க, தெரிஞ்ச பிள்ளைங்க, சத்தியத்தை புரிஞ்ச பிள்ளைங்க, இது பேசணும் பேசக்கூடாதுங்கிற ஞானம் நம்மளுக்கு இருக்குது. அப்படி இருக்கையில ஒருவருக்கு விரோதமா ஒருவர் என்னமோ நம்ம பேசிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. நாம் சகோதரர், நாம் சகோதரர், நாம் சகோதரர். நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே ஒரு குடும்பம். நம்மளே ஒருவருக்கு விரோதமா ஒருவர் தான் செய்யக்கூடாது. நம்ம ஐக்கியமா எல்லாரும் ஒரு சில சில குறைகள் இருக்கதான் செய்யும், வரதான் செய்யும். அதை ஒருவருக்கு ஒருவர் மன்னித்து ஒருவரை ஒருவர் தாண்டி விட்டு கொடுத்து புரிந்து கொண்டு பக்குவமா எடுத்து சொல்லி பேசுறாங்க. அப்படி கொண்டு போனா அந்த குடும்பம் நல்லா இருக்கும், சபையும் நல்லா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆக ஒருவருக்கு விரோதமா ஒருவர் பேசிடக்கூடாது. சரிங்களா? 1 தீமோத்தேயு 4:7.
1 தீமோத்தேயு தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது என்ன சொல்றாரு பார்க்கலாமா? சீர்கேடான கிளவி பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணுங்கள். கிளவிகளின் கட்டுக்கதை சொல்லுவாங்க. சின்ன பிள்ளைய பார்த்து கிளவி மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படி சொல்லுவாங்க. இல்ல கிளவி என்ன செய்வாங்க? அவங்களுக்கு வேற வேற இருக்காது. பேசிட்டு வயசாகிட்ட பாத்தீங்களா? சொல்லுங்க. பேசிட்டு இப்ப கொஞ்ச நேரம் வாய் போடுங்கம்மா ஆலையில பேசிட்டு சீர்கேடான கிழமையின் பேச்சுகளை விட்டு விட அந்த அடுத்து விட்டு அந்த கதை இந்த கதை அப்படி பேசு. ஆக நம்ம கவனமான செய்யணும் இருக்கணும். என்ன ஐசு கிளம்பியா? அவர் என்னைய வந்து ரொம்ப வாழ்த்தி பேசுவா சில நேரத்துல. ரொம்ப பேசுவாரா? சரி. ஆக பாருங்க, கிளம்பி மாதிரி எழுதிட்டு இருந்தாரு. என்னத்தையாவது ஒண்ணு போட்டு பேசிட்டு கட்டுக்கதையில பேசிட்டு கட்டுக்கதை என்ன கதை? கம்பி கட்ட கதையெல்லாம் பேசக்கூடாது. ஆக சரி, இப்போ நேரம் ஆயிட்டு எதை பேசக்கூடாதுன்னு பார்த்தோம். இப்போ எதை பேசலாம்? பைபிள் என்ன சொல்லுது? ஒரு சில விஷயங்களை சொல்லி நான் முடிச்சிருக்கா. 1:14 எதை பேசணும், எதை பேசணும், பைபிள் என்ன சொல்லுது பார்க்கலாம். 1:14 அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். எதை பேசணுமா? அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசணும். ஹலோ, எதை பேசணும்? அப்பா செய்த அதிசயத்தை பேசணும். என்ன பேசணும்? அப்பா செய்தத நினைச்சு பேசணும். அப்பா செய்த அதிசயங்களை அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி இங்க பேச மாட்டாங்க. எங்க சர்ச்சில வந்தாச்சுன்னா, ஜெபம் கொடுத்து வந்தாச்சுன்னா, பாடும்போது சத்தமா பாடுறதுனாலும் பாட மாட்டாங்க. துதிக்கிற நேரத்துல, ஆராதனைக்கிற நேரத்துல இந்த வாயில முடங்கிட்டே இருப்பாங்க. சத்தமே வராது. வாய்க்கு நேரம் கூட பேசுவாங்க. கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசணும். கர்த்தருடைய அதிசயங்களை விவரித்து பேசணும். கர்த்தருடைய அதிசயங்களை தியானித்து பேசணும். அவர் நமக்கு செய்த அதிசயம், அவர் நம்முடைய வாழ்க்கையை செய்த அற்புதங்கள், அடையாளங்கள், ஆச்சரியமான காரியங்கள், அவர் நம்முடைய குடும்பத்துக்கு செய்த காரியங்கள், நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த காரியங்களை நம்ம ஒவ்வொன்றா தியானம் பண்ணி அதை பேசணும். எதை பேசணும்? கர்த்தருடைய அதிசயங்களை பேசணும். வீட்டில் இருக்கையில, பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கையில கர்த்தருடைய அதிசயங்களை பேசிப்பாங்க. குடும்பத்தை அதிசயம், குடும்பம் அதிசயம். அல்லேலூயா. ரசிக்கும் ஐஸ்வர்யாவும் வீட்டில் இருக்கையில என்ன பேசுவாங்க சிஸ்டர்? சும்மா சொல்லுங்க. சரி, சில 12:15 வரைக்கும் சேர்ந்து பார்ப்போம். இருக்கீங்களா? இங்கே யாராவது கைது சொல்லுங்க. உங்க எதிர்பார்ப்பு ஸ்பாயில். அல்லேலூயா. வச்சுட்டு போத்துன மாதிரி தான் இருக்கும். சொல்லுங்க. அதுக்குள்ள வெளிச்சம் 12 மணி தெரியும். கண்ணாடி
இடத்துலயே யாருமே. ஆக பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தயவு செய்து ரொம்ப கவனமா இருங்க. கர்த்தருடைய ஆண்டவர்கிட்ட போய் அவனுடைய அதிசயங்களை விவரிச்சு பேசுங்க. என்னை இப்படிலாம் நடத்துனீங்களப்பா, என்னை ரசித்தீங்களே, என்ன உடையான சேற்றிலிருந்து தூக்கினீங்களே அப்படி சொல்லி கர்த்தருடைய அதிசயங்களை நீங்க தியானம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை செய்த தியானம் நிதானிச்சு பாருங்க. என் குடும்பம் எங்கேயோ இருந்துச்சு, தூக்கி எடுத்துட்டீங்களே, என்னை நடத்துறீங்களே, தாங்கினீங்களே, ஏத்துனீங்களே, சுமந்தீங்களே, என்னை பாதுகாத்தீங்களே, போஷித்தீங்களே, சுமந்தீங்களே அப்படி தியானம் பண்ணி அப்பாட்ட பேசிக்கிட்டே அப்பாட்ட பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா தேவையில்லாத பேச மாட்டேன், தேவையில்லாத பேச. சரி, ஒன்று. ரெண்டாவது சகரியா 8:16. ரெண்டாவது என்ன பேசலாம்? பைபிள் என்ன சொல்லி கொடுக்குது? நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால், அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்கள். போதுமானது. அவனவன் பிறனோடு நேற்றுக்கு இந்த அதிகாரம் பூரா நம்ம வாசித்துட்டு இருக்கோமா? அப்போ அந்த வசனம் பாருங்க, அவனவன் பிறனோட பிறகு நம்ம பேசும்போது எதை பேசணும்? உண்மையா பேசுங்க, உண்மையை பேசுங்க, பொய்யை அல்ல. அவனவன் பிறனோட உண்மையை பேசுங்க. உங்கள் வாசல்களின் சத்தியத்துக்கும் சமாதானத்துக்கும் ஏற்க உண்மையா பேசுங்க. சில நான் பார்த்துருக்கேன், அவங்க இருக்கும்போது ஒரு மாதிரி பேசுவாங்க, அவங்க போனது ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா? அந்த வெளியிடாத வார்த்தையிலே நம்ம அந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம். சிலர் பார்த்தீங்கன்னா ஆள் இருக்கும்போது ஒரு மாதிரி பேசி முகத்துக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லுங்க, முன்னோடு அது டேஞ்சர். ஆக உண்மையா என்ன செஞ்சாலும் எதை பேசலாம், பர்ஃபெக்டா உண்மையா பேசுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூணாவது எபேசியர் 4:29 என்ன சொல்லுது பாருங்க. எபேசியர் 4:29 எதை பேசலாம்? தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவன் 4:29 கெட்ட வார்த்தை ஒன்றும் பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுகிறேன். பக்தி விருத்திக்கு ஏதுவா பேசணும். நான் பேசுறேன்னா அது பிறருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பக்தி விருத்தியை உண்டு பண்ணணும். அல்லேலூயா, அதுதான் பேசணும். அதை விட்டுட்டு கெட்ட வார்த்தை ஒன்று ஒரு வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கெட்ட வார்த்தை சிலர் வாயை கறந்தா பூரா இங்கிலீஷா இருக்கு, சிலர் வாயை கறந்தா பூரா இங்கிலீஷா இருக்கு. அவளே டேஸ், இவளே டேஸ், போலிட்டு நிரப்புங்க. நீ நிரப்பிடுங்க. விளங்காம டேஸ், நாசமா டேஸ், போலிட்டு நிரப்புங்க. அப்போ பிள்ளைய பார்த்து சனியனே உள்ளவா, சனியனே உள்ளவா, சனிய ரோட்ல போயிட்டு சனியனே உள்ளவா அது வந்து சோபால கால் போட்டு கால் போட்டு. அல்லேலூயா. எது எது அது ரோட்ல நடந்து சனியனே உள்ளவா அது வந்து சோபால கால் போட்டு. அல்லேலூயா. இப்போ கணவன் வேலைக்கு போயிட்டு வாராரு, சோஃபாவில் உட்கார்ந்துருக்கிற சனி என்ன சொல்லுங்க,
என்ன சொல்லும்? நீக்கு லேட்டா இருக்கு. அது இல்லையா? நம்ம விளக்க பார்த்தா கையிலே வச்சிருக்கோம். வீடு தூக்கிட்டு ஐயா உள்ள வர எய்க்கு லேட்டா வந்தீங்க. அப்படி ஆச்சுமா அதெல்லாம் பேசாது. சனியை என்ன செஞ்சுட்டான்? 2 பேர்த்துக்குள்ளேயும் கம்பியை கட்டி விட்டுட்டான். அது இல்லையா? இப்ப போய் சண்டை, ஒரே சண்டை. போராட்டத்துக்கு காரணம் யாரு? அந்த அம்மா தான். வெளியில போற சண்டைய அது ஒரு பாமனை சொல்லுவாங்க. வெளியில போற ஓனா ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்லக்கா, உண்மையா இல்லையா? அப்படி சொல்லுங்க. அந்த மாதிரி வெளியில போற அது பார்க்க சண்டை இந்த அம்மா வெல்கம் பண்ணி இது சண்டையை போட்டு போயிட்டு ஆக பிள்ளைகளை பார்த்த நல்ல பிள்ளைங்கன்னு சொல்லுது. அல்லேலூயா. உன்னைய மாதிரி வருமா தங்கமே சொல்ற பிள்ளைய பார்த்து நீ விலகவே மாட்டடா அப்படி சொன்ன சொல்லுங்க. ஆமா, நானும் சப்ப மார்க் எடுத்துக்கலாம்னு இருப்பான். 200 முடிச்சுக்கிடுவான். 200 நீங்க தான் நீங்க நீ தேடவே மாட்டடா, நீ உதவாத கறந்தான் அப்படி சொல்லு. பிள்ளைய பார்த்து நீ தேடவே மாட்டேன் அப்படி சொல்லவே கூடாது. அல்லேலூயா. ஆமா, பிள்ளைகளை பார்த்து நல்லா பேசணும். ஆமென் சொல்லுங்க. உன்னைய மாதிரி வருமா தங்கமே, சென்னமே, வைரமே, வைடூரியமே, மாணிக்கமே, மரகதமே பேசணும். என்னைக்காவது பேசிருக்கீங்களா? ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா உங்க அம்மா அப்படி சொல்லியிருக்காங்க. எப்படி ஆட்ட மாட்டேங்கிறாங்க தலையை ஒன்று இப்படி சொல்லு இப்படியா தங்கமே ஐஸ்வர்யமே அப்படி சொல்லி பேசணும். அது சிறு 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 வந்துட்டே இருக்கும். என்ன ஒரு நம்பியும் அம்மா பேசணும் அப்படி பேச மாட்டாங்கள. எதையாவது ஒன்று சொல்லு, எங்கிட்டாவது மக தலையாட்டிது. என்னைய கொண்டு கண்ணை கட்டி காற்று விட்டா மாதிரி ஒரு 5000 ரூபாய் சம்பளத்தை கட்டுறாங்க. என்னைய தங்க வந்துட்டாங்க. நான் எம்ஏ பிஹெச்டி எல்லாம் படிச்சு இங்க விளக்கமாக எடுத்து தூத்துட்டு இந்த தூக்குற வேலைக்கு என்னைய கொண்டு சேர்த்து வந்துட்டாங்க அப்படின்னு உங்க மைண்ட் வாய்ஸ் கேட்டது. என்னமா சரி போகணும். ஆக எங்கேயாவது ஒரு செய்தி தூக்குற வேலையை கற்றுக்கணும். ஏன்னா வீட்லேயே தூக்க மாட்டேங்கிற, பாத்திரம் கழுவ மாட்டேங்கிற. அதனால நாங்கள் எல்லாம் பிளான் பண்ணி அதை செஞ்சுருக்கோம். காத்திருக்கு சோதனை. ஆக பிரியமான தமிழ் பிள்ளைகளை தன்னுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்யணும். தேசம் சோதனை. இப்போ ஒரே ஒரு சொல்லி நான் ஜோம் பண்ண போறேன். அப்போஸ்தலர் 18:9 வாசிங்க. ஜோம் பண்ணலாம். அப்போஸ்தலர் 18:9. அவ்வளவுதான். 18:9 ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாய் இராதே. நான் உடனே கூட இருக்கிறேன். உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் பயப்படாமல் பேசு. மௌனமாய் இராதே. பவுலுக்கு ஆண்டவர் தரிசனமாகி பேச சொல்றாரு. பயப்படாமல் பேசு. அங்க என்ன நடந்துச்சு அந்த அதிகாரத்துல நீங்க போய் வாசித்துட்டு எதனால நடந்து சொன்னாங்க நீங்க வாசித்துட்டு எனக்கு சொல்லணும். சரியா? இது உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு என்னமா வீட்டு பாடத்துக்கு என்னமா சொல்லுவாங்க, உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். நீங்க அதை போய் கண்டுபிடிச்சி கத்தக்கிட்ட நீங்க போய் பேசணும். ஆண்டோட அதிசயங்களை பேசணும். மௌனமாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய சுவிசேஷத்தை குறித்து பேசணும். அதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருடைய காரியங்களை குறித்து நம்ம ஸ்நேகிதர்கள் என்னுடைய நண்பர்கள் தைரியமாக பேசணும். அதுக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஒரு நாள் பயப்படக்கூடாது. ஆக பயப்படாமல் பேசணும்.
தைரியமா பேசணும். அல்லேலூயா. நல்லதை பேசணும். பக்தி நிறுத்திக்கு ஏதுவா பேசணும். கெட்ட வார்த்தை ஒன்றும் பேசக்கூடாது. பிரயோஜனமானதை பேசணும். அல்லேலூயா. ஆக எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு இன்னைக்கு நாம கற்றுக்கொள்ளணும். கண்ணில் போய் ஜோம் பண்ணாம எல்லாரும் கண்ணில் போய் ஜோம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்